ஹலோ பசங்களா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் இருக்கோம். திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் நம்ம கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன? ஆகாஷ் சார். ஆகாஷ், வெரி குட். நீங்கள் இப்போ எந்த இயர் படிக்கிறீங்க? இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். தேர்ட் இயர் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஜேர்னிலாம் ஞாபகம் இருக்கா? எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்? எஸ் சார். அது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? நான் வந்து 1 இயர் கோச்சிங் கிளாஸ் போனேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்தேன். நான் சார் வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். இது எனக்கே இப்போ சர்ப்ரைஸாக இருக்குது. சார் வீடியோஸ் தான் பார்த்து படித்தேன். அது சார் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வீடியோக்காக சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, உங்கள் வீடியோஸ் தான் பார்த்தேன். இப்போ என் தங்கச்சிக்கு நான் உங்களை தான் சொல்லியிருக்கேன், உங்கள் சார் வீடியோஸை பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? நான் வந்து 544 எடுத்தேன். 544. நீங்கள் எந்த ஊரா இல்லை எந்த ஊர்? இல்லை, நான் செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் இருந்து. ஓகே ஓகே ஓகே. இப்போ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு, இப்போ ஒரு புது மெடிக்கல் காலேஜ் அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இல்லை புது மெடிக்கல் காலேஜ். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இல்லை, எங்கள் காலேஜில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வெல் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் கன்ஃபார்மாக இங்கே வந்து சேரலாம். பேஷண்ட் அவுட்ஃப்ளோவும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பேஷண்ட் அவுட்ஃப்ளோ நல்லா இருக்குது. ஆமாம். ஆனால் இங்கேருந்து டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லை, அதுக்கும் காலேஜ் பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் பஸ்ஸும் வருது. ஓகே ஓகே. தினமும் 3 ட்ரிப்ஸ் இருக்குது. ஆனால் அதுதான் பிரச்சனை இல்லை. ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கும்? ஃபுட்லாம் ஸ்டூடெண்ட் மெஸ் தான். அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. எப்பயாச்சும் நீங்கள் ரெகுலேட் பண்ணியிருக்கீங்களா? பேசாமல் வேறு ஏதாச்சும் கோர்ஸ் எடுத்துருக்கலாம்? இல்லை இல்லை இல்லை, நான் வெயிட் பண்ணி இதுதான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ இனிமேல் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் மோட்டிவேஷன் எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஏன்னா நிறைய பேர் டிமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களே இல்லை, உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் MBBS எடுக்கணும், நீங்கள் அதை நோக்கி படிங்க, ஈஸியாக. சார் வீடியோஸ் பாருங்கள், சார் வீடியோஸை நான் பார்த்தேன். ஸோ யூஸ்வலி நீங்களே டிமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணி இப்போ மார்க் வரவே மாட்டேங்குது, எக்ஸாம் எழுதுகிறோம் மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, திடீர்னு பயமாக இருக்கும், நம்மளால கிராக் பண்ண முடியுமா, ஏன்னா 1 இயர் ட்ராப் இயர் எடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோஸ்ட்லி ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதை ஈஸியாக சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால் நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். இல்லை, அதை தாண்டி நீங்கள் இப்போ திடீர்னு பேரண்ட்ஸ்கிட்ட பேசினா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும், இல்லை யார்கிட்டயாச்சும் மென்டர்ஸ்கிட்ட பேசினா? மென்டர்ஸ்கிட்ட பேசலாம். சில யூடியூப் வீடியோஸும் பார்க்கலாம். அது அவங்களையும் நல்லா மோட்டிவேஷனாக பேசுவாங்க. அது கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் எனக்கு அதான் யூஸ் ஆச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.